நண்டாம் கோயில் என சொல்லக்கூடியதான கக்கடேஸ்வரர் ஆலயம் செல்கிறோம். அங்கே இறைவனுக்கும் இறைவிக்கும் பூஜை செய்து வருகிறோம். அந்த கோயிலானது கடக ராசியினருக்கு ஏற்பட்ட ஒரு ஆலயமாகும். குரு பகவானும் சந்திர பகவானும் ஒரு ஜாதகத்திலே அவ்வாறு சகடையாக 6, 8 இருக்கவில்லை என்றால் எனது ஜாதகத்தில் சகடை இல்லை என சொல்பவரும் உண்டு. வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலரால் நோக்குண்டாம் மேனி நுடங்காது பூக்கொண்டு துப்பார் திருமேனி தும்பிக்கை யான் பாதம் தப்பாமல் சார்வாதவர்க்கு அபகார நிந்தைப்பட்டு உழலாதே அறியாத வஞ்சரை குறியாதே உபதேச மந்திர பொருளாலே உனை நான் நினைந்தருள் பெறுவேனோ இவமா முகந்தன கிளையோனே இமலான் மடந்தை உத்தமி பாலா ஜபமாலை தந்த சர்க்குருநாதா திரு ஆவினன்குடி பெருமாளே. உலகெங்கிலும் இருக்கும் கனகதாரா அஸ்ட்ரோ டிவி சேனல் நேயர்கள் அன்பர்கள் அனைவருக்கும் இனிய நமஸ்காரங்களோடு பழனியிலிருந்து உங்கள் விருகு பிரபாகரன். நான் ஏற்கனவே கூறியிருந்த அமைப்பிலே ஜோதிட ரீதியாக எந்த ஒரு குறிப்பிட்ட கிரகத்தின் காரகத்துவத்தையும் அந்த குறிப்பிட்ட கிரகத்தினுடைய சுப பலன்களையும் நாம் பெற வேண்டுமானால் நமது பிறப்பு ஜாதகத்தில் அந்த குறிப்பிட்ட கிரகம் எந்த ராசியில் எந்த நிலையில் இருக்கிறது என்பது குறித்து கவலைப்பட வேண்டாம். கோச்சாரத்திலே அந்த கிரகமானது தன்னுடைய மூல திரிகோண ராசியில் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கக்கூடியதான அந்த வேளையிலே அந்த கிரகத்திற்கென்று ஏற்பட்ட ஆலயத்திற்கு சென்று முறையான வழிபாடுகள் செய்து அங்கிருக்கும் இறைவனை இறைவியை பூஜிப்போமேயானால் அந்த கிரகமானது தனது காரக பலனை நிச்சயமாய் ஜாதகருக்கு பூரணமாக தந்து உதவுகிறது என்பது கண்கூடு. அந்த அமைப்பிலே சூரிய பகவான் அதி முக்கியமான ஒரு கிரகமாகும். நவகிரகங்களிலே சூரியனுக்கு ஒரு நல்லதொரு கணம் உண்டு. ஏனென்றால் சூரியன் இல்லாமல் ஜோதிடமே இல்லை என சொல்வதும் உண்டு. அந்த தன்மையிலே சூரிய பகவான் அரசாங்கம், அரசியல், நிர்வாகம், வருமானம் என்கின்றதான தன்மைகளுக்கெல்லாம் அவரே பூரணமான பொறுப்பு ஏற்கின்றதான தன்மையிலே சூரிய பகவானை அவசியம் நாம் மறவாமல் கொண்டாடி வர வேண்டும் என்பது ஓர் செய்தி. அந்த அமைப்பில் இப்பொழுதும் கூட வருகின்ற செப்டம்பர் மாதம் 15ஆம் நாள் ஞாயிற்றுக்கிழமை அன்று கும்பகோணம் அருகிலே இருக்கக்கூடியதான சூரிய பகவான் ஆலயத்திற்கு சென்று அங்கே அந்த சூரிய பகவானுக்கும் நவகிரகங்களுக்கும் முறையாக பூஜைகள் செய்து அந்த இறைவனை கொண்டாடி வரலாம் என சொல்லி ஓர் சிந்தனை. அந்த அமைப்பில் அதற்காக நாங்கள் ஒரு சிறிய ஆன்மீக பயணம் ஏற்பாடு செய்திருக்கிறோம். அது குறித்ததான சில செய்திகளை நான் தருகிறேன். நீங்களும் இதை சற்று கவனமாக கேட்டு தவறாமல் அவசியம் வந்து கலந்து கொண்டு இந்த விழாவினை சிறப்பிக்க வேண்டுமாய் உங்களை நான் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். அதாவது செப்டம்பர் மாதம் 14ஆம் நாள் சனிக்கிழமை இரவு பொழுதிலே கூட ஆடுதுறை கும்பகோணத்திலிருந்து ஆடுதுறை வரும் அன்பர்கள் அங்கே இரவு தங்கிக் கொள்வதற்கு ஏற்றாற்போல் SRG சமுதாய கூடம், கிருஷ்ணன் கோயில் என்பார்கள் ஆடுதுறையிலே கிருஷ்ணன் கோவிலுக்கு நேர் எதிர்த்தாற்போல் SRG சமுதாய கூடம் என்ற ஒரு அமைப்பிலே அந்த இடத்தை நாங்கள் முன்பதிவு செய்து வைத்திருக்கிறோம். நீங்கள் செப்டம்பர் மாதம் 14ஆம் நாள் சனிக்கிழமை இரவு ஒரு 7 மணி, அந்த 7 மணிக்கு மேல் நீங்கள் எப்பொழுது வந்தாலும் அங்கே வந்து நீங்கள் அந்த இரவு பொழுது தங்கிக் கொள்ளலாம். உங்களுக்கு அந்த இரவிலே சிற்றுண்டி வழங்கப்படும். சிற்றுண்டியை முடித்துக்கொண்டு நீங்கள் அங்கே தங்கி இரவு ஓய்வெடுத்து விட்டு காலை பொழுதிலே எழுந்து நீராடி உங்களை நீங்கள் தயார் செய்து கொண்டு அங்கிருந்து சில வண்டி வாகனங்கள் ஏற்பாடு செய்து கொண்டு நாம் அருகிலே இருக்கக்கூடியதான திருமங்களக்குடி முதலில் செல்கிறோம். பிராணநாதேஸ்வரரையும் மங்களாம்பிகை தாயாரையும் நமஸ்காரம் செய்துவிட்டு அங்கிருந்து அருகில் இருக்கக்கூடியதான சூரியனார் ஆலயம் வருகிறோம். அங்கும் முறையாக கோள் வினை தீர்த்த கோள் வழிகாட்டிய விநாயக பெருமானை வணங்கி நவகிரகங்களையும் முறையாக நமஸ்காரம் செய்து பூஜையை முடித்து ஒரு காலை பொழுது ஒரு 8:45 மணி அளவிலே மீண்டும் நாம் தங்கி இருக்கக்கூடியதான அந்த SRG சமுதாய கூடத்திற்கு வருகிறோம். அங்கே அனைவருக்கும் சிற்றுண்டி வழங்கப்படும். காலை டிஃபன் தரப்படும். அதை முடித்துக்கொண்டு மீண்டும் அங்கிருந்து ஒரு 9:30 மணி அளவிலே புறப்பட்டு நேராக நாம் முதலில் செல்வது கோவிந்தபுரம் அருகில் இருக்கக்கூடியதான ருக்மணி பாண்டுரங்கன் இருக்கக்கூடிய விட்டல்புரம் என சொல்வார்கள். இதனை தக்ஷண பண்டரிபுரம் எனவும் கூறுவார்கள். பண்டரிபுரம் செல்ல வேண்டும் என்றால் வடக்கே செல்ல வேண்டும், வடநாடு செல்ல வேண்டும். தெற்கே இருக்கக்கூடிய இந்த பண்டரிபுரத்திலே விட்டல்
என்ற திருநாமத்தோடு பாண்டுரங்க பெருமான் தனது தேவியான ருக்மணியோடு நின்றபடி காட்சி தரும் அந்த அழகு கொள்ளை அழகு. அந்த அமைப்பை சென்று கண்டு தரிசனம் செய்து முடித்துவிட்டு அதன் அருகிலே இருக்கக்கூடிய மகா பெரியவா, காஞ்சி மகா பெரியவாவுடைய தபோவனம் செல்கிறோம். ஒரு காலத்திலே அந்த கோவிந்தாபுரம் அருகில் இருக்கக்கூடியதான போதேந்திராள் சுவாமிகளினுடைய அதிஷ்டானத்திற்கு வருகை தந்த மகா பெரியவர் ஒரு மண்டல காலம் அங்கே தங்கியிருந்து அனுதினமும் தனது குருவின் குருவான அந்த போதேந்திராள் சுவாமிகளுக்கு முறையாக பூஜை செய்து அங்கேயே மௌனத்திலே இருந்து ஒரு மண்டல காலம் 48 நாட்கள் மௌன விரதத்தில் இருந்து மந்திர ஜபம் செய்து சென்ற இடம் அந்த அற்புதமான இடம். நல்ல அதிர்வுகள் இருக்கக்கூடியதான அந்த இடத்திற்கு நாம் செல்கிறோம். அதை முடித்துவிட்டு அங்கிருந்து கற்கடேஸ்வரர் ஆலயம், நண்டான் கோயில் என சொல்வார்கள். நண்டு வழிபட்டு இறைவனை வழிபட்டு முக்தி மோட்சம் அடைந்த தலம் நண்டாம் கோயில் என சொல்லக்கூடியதான கற்கடேஸ்வரர் ஆலயம் செல்கிறோம். அங்கே இறைவனுக்கும் இறைவிக்கும் பூஜை செய்து வருகிறோம். அந்த கோயிலானது கடக ராசியினருக்கு ஏற்பட்ட ஓர் ஆலயமாகும். தற்சமயம் கடகராசி நேயர்கள் அத்துணை பேருக்கும் அட்டமத்து சனி என சொல்லக்கூடியதான ஒரு சூழல், சில பல துன்பங்கள், சில பிரச்சனைகள் எல்லாம் சந்தித்து கொண்டிருக்கக்கூடியதான அன்பர்கள் நீங்கள் அத்துணை பேரும் தவறாமல் வந்திருந்து அந்த நண்டாங்கோயில் என சொல்லக்கூடியதான கற்கடேஸ்வரர் ஆலயத்தில் இறைவனை வழிபாடு செய்வது உங்களுக்கு சிறப்பு செய்யும் என்கின்றதான அமைப்பிலே எங்களது ஆலய பட்டியலிலே அந்த ஆலயத்தையும் நாங்கள் இணைத்திருக்கிறோம். அதைத் தொடர்ந்தது ஐராதவரேஸ்வரர் கோயில், அதன் அருகில் இருக்கக்கூடிய ஆலயம். அங்கே நவகிரகங்களும் தம்பதியராக இருந்து காட்சி தருகிறார். சூரிய பகவான் தனது இரு தேவிகள் உஷா பிரத்யுஷா, சந்திர பகவான் தனது தேவியான ரோஹிணி, செவ்வாய் பகவான் தனது தேவியான சக்தி தேவி, இதுபோல் நவ கிரகங்களும் தமது தேவியரோடு இருந்து அங்கே காட்சி தரக்கூடியதான அந்த அற்புதமான ஆலயம் செல்கிறோம். விருச்சக ராசிக்கு உண்டான ஆலயம். தேள் இறைவனை வழிபட்டு மோட்சமடைந்த தலம். எறும்பு கூட இறைவனை வழிபட்டு மோட்சம் பெற்ற இடம் இருக்கிறது திருச்சி அருகே திருவெரும்பூர். இதுபோல் இறைவனுக்கு மனிதன், மிருகம், பக்ஷி என்றதான தன்மையிலே வேறுபாடு கிடையாது. ஆன்மா, அந்த ஆன்மாவினுடைய உண்மையான அன்பு அது ஒன்றுதான் இறைவனுக்கு வேண்டும் என்கின்றதான தன்மையிலே அவர் நிகழ்த்திய பல அற்புதங்களிலே மனிதர்களுக்கு, ஞானிகளுக்கு, ரிஷிகளுக்கு முக்தியும் மோட்சமும் கருணையும் தந்த அதே முக்கட்பரமன் சின்னஞ்சிறு பிராணிகளுக்கும் ஜீவராசிகளுக்கும் கருணை செய்திருக்கிறார் என்பதற்கு உதாரணமாக திகழ்கின்ற பல ஆலயங்கள் தமிழகத்திலே ஒன்று. அந்த அமைப்பிலே தேலுக்கு கருணை செய்து தேலுக்கும் ஒரு ஸ்தானம், ஒரு தகுதி, ஒரு மோட்சத்தை தந்த அற்புதமான அந்த ஆலயம்தான் ஐராதவரேஸ்வரர் கோயில் என சொல்லக்கூடியதன் ஆலயம். இந்த ஆலயத்தை விருச்சக ராசி அன்பர்களுக்கு உகந்த ஆலயம், பொருத்தமான ஆலயம் என சொல்வதும் உண்டு. அந்த ஆலயத்திற்கும் நாம் செல்கிறோம். அந்த ஆலயம் சென்று முடித்த பிறகு அருகிலே இருக்கக்கூடிய யோக நந்தீஸ்வரர் ஆலயம் என சொல்லி ஒரு ஆலயம் இருக்கிறது. திருவிசை நல்லூர் என சொல்லப்படக்கூடிய அந்த கிராமத்திலே இருக்கக்கூடிய அந்த ஆலயத்திலே இறைவனும் இறைவியும் எழுந்தருளி இருக்கக்கூடியதான தன்மையிலே சதுர்யுக பைரவர் என சொல்லி 4 பைரவர்கள் ஒரே இடத்தில் இருக்கக்கூடியதான அந்த அற்புத ஆலயத்திற்கு சென்று இறை வழிபாடு செய்துவிட்டு திருவிசை நல்லூரிலே ஸ்ரீதர ஐயர்வாள் இருந்த அந்த இடம், அந்த வீடு, அந்த மடத்திற்கு செல்கின்றோம். கார்த்திகை மாதத்து அமாவாசை அன்று கங்கை பொங்கி வந்த அந்த அற்புத கிணற்றினை கண்டு தரிசனம் செய்ய இருக்கிறோம். சகடயோகம் இருப்பவர்கள் அத்துணை பேருக்கும் நாங்கள் பரிகாரமாக சொல்லக்கூடியதான அந்த அற்புதமான தலம் திருவிசை நல்லூரிலே இருக்கக்கூடியதான ஸ்ரீதர ஐயர்வாள் வாழ்ந்த அந்த வீட்டில் இருக்கும் கங்கை பொங்கி வந்த கிணறு. சகட யோகம் என்பதை பற்றியதான ஒரு செய்தியை நான் இங்கே கூற விரும்புகிறேன். பொதுவாக சகட என்ற யோகம் என்பது சந்திர பகவானும் குரு பகவானும் ஒருவருக்கொருவர் சசாசமாக 6-8 இருப்பது சகடையை தரும் என்கின்றதான ஒரு செய்தி உண்டு. அவ்வாறு இருக்கக்கூடிய அந்த ஜாதகர்கள் இயற்கையாகவே பார்க்கும் பொழுது அவர்களுக்கு ஆங்கிலத்தில் சொல்லும்ல அப்ஸ் அண்ட் டவுன்ஸ், ஏற்றமும் இறக்கமும் இருந்து கொண்டே இருக்கும் வாழ்விலே. மிக நிறைய ஜாதகங்களிலே அதை நான் கேட்டு அதை நான் உறுதி செய்திருக்கிறேன். அதாவது 2 படி ஏறுனா 2 முழம் ஏறுனா 1 முழம் சரிக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த தன்மையிலே அவர்களுக்கு ஒரு சில நன்மைகள் நடந்து வந்து கொண்டிருக்கின்றது என்ற அமைப்பிலேயே எதிர்பாராத விதமாக திடீரென ஒரு சறுக்கல் ஏற்படும். இதை சகடை என சொல்வார்கள். குரு பகவானும் சந்திர பகவானும் ஒரு ஜாதகத்திலே பொதுவாக சஷ்டாசகம் பெறக்கூடாது. ஒருவருக்கொருவர் 6-8 அமரக்கூடாது. அம்புலிக்கு அரசன் 6, 8, 12
ஆகாது என்பது பராசர மகரிஷியின் வாக்கு. அந்த தன்மையிலே சகடயோகமானது ஒரு ஜாதகத்திலே இருக்கும் பட்சத்தில் அவர்கள் அவசியம் சென்று வழிபட வேண்டிய இறை ஆலயம் அந்த சன்னதி கும்பகோணம் அருகிலே இருக்கக்கூடியதான திருவிசைநல்லூர் ஸ்ரீதர ஐயர்வாள் வாழ்ந்த வீட்டில் இருக்கும் கங்கை பொங்கி வந்த கிணறு. அது குறித்து பேச வேண்டும். அதற்குண்டான கால அவகாசம் தற்போது இல்லை என்கின்றதான தன்மையிலே இந்த செய்தியை இதோடு நான் நிறுத்திக் கொள்கிறேன். சகடையை பற்றி பேசுவதாக இருந்தால் குறைந்தபட்சம் ஒரு 40 நிமிடங்கள் பேச வேண்டும். சகடை என்பது எந்த அடிப்படையிலே உருவானது, எந்த கிரகங்களினுடைய தன்மையால் அந்த சகடை சொல்லப்பட்டது எனும் அமைப்பிலே சந்திர பகவானும் குரு பகவானும் ஒருவருக்கொருவர் சசாசமாக 6-8 நின்றால் சகடை என சொல்லி பொதுவான செய்தி உண்டு. குரு பகவானும் சந்திர பகவானும் ஒரு ஜாதகத்திலே அவ்வாறு சகடையாக 6-8 இருக்கவில்லை என்றால் எனது ஜாதகத்தில் சகடை இல்லை என சொல்பவரும் உண்டு. அங்கே உள்ளே சென்று நுணுக்கமான தன்மையில் பார்க்கும் பொழுது ஏறக்குறைய ஒரு ஜாதகத்திலே 6 அல்லது 7 அமைப்பிலே சகடயோகம் வரும். அந்த சகடயோகம் தான் தர வேண்டிய துன்பத்தை பிரச்சனையை ஜாதகருக்கு தந்து கொண்டிருக்கும். அதை மிகச்சரியாக கண்டுபிடித்து அதற்கான தக்க பரிகாரத்தை செய்து அதிலிருந்து அவர் தன்னை தப்புவித்து கொள்ளும் பொழுதுதான் அந்த பிரச்சனையிலிருந்து அவர் விடுதலை பெற முடியும், வெளியேறி வர முடியும். அந்த தன்மையிலே குருவும் சந்திரனும் சசாசமாக நின்றால் சகடை, குருவும் சந்திரனும் சசாசமாக நிற்கவில்லை என்றால் அது சகடை இல்லை, அது வேறு. இது போன்று 6 விதமான 7 விதமான சகடைகள் உண்டு ஒரு ஜாதகத்தில். அதை கண்டறிந்து அதற்குண்டான தக்க பரிகாரம் செய்து கொள்வது சிறப்பு. அது குறித்து பேசுவதென்றால் அது தனியாக நான் ஒரு முறை பேசுகிறேன். அது குறித்து மிக நிறைய தகவல்கள் உங்களுக்கு தருகிறேன். அதை உங்களுக்கு அந்த எவிடென்ஷியல் ப்ரூஃப் என சொல்லக்கூடியதான அந்த சாட்சியத்தின் மூலமாகவே நிரூபிக்க என்னால் முடியும். அதற்குண்டான அற்புத பரிகாரங்களும் தர என்னால் இயலும். அதை பிறகு பார்த்து கொள்ளலாம். ஆக பொதுவாக குரு பகவானும் சந்திர பகவானும் சகடதோஷத்தில் இருப்பவர்கள் அவசியம் வழிபட வேண்டியதான திருவிசைநல்லூரிலே இருக்கக்கூடியதான ஸ்ரீதர ஐயர்வாள் என்ற அந்த மகான் வாழ்ந்த வீட்டில் இருக்கும் கங்கை பொங்கி வந்த கிணற்றுக்கும் நாம் சென்று ஒரு சிறு பூஜை செய்து வரலாம் என சொல்லி இருக்கிறோம். ஏறக்குறைய இந்த ஆலயங்கள் ஒரு 5 அல்லது 6 ஆலயங்கள் செல்ல இருக்கிறோம். அது முடித்து மதியம் 1 மணி அளவிலே மீண்டும் ஆடுதுறையிலே நாம் தங்கியிருக்கக்கூடியதான எஸ்ஆர்ஜி சமுதாய கூடத்திற்கு திரும்பி வருகிறோம். அனைவருக்கும் அங்கே மதிய உணவு தரப்பட்டு ஒரு மணி நேரம் 1.5 மணி நேரம் அனைவரும் ஓய்வெடுத்து கொண்டு மீண்டும் 4 மணி அளவிலே உங்கள் அத்தனை பேருக்கும் ஒரு தேநீர் வழங்கப்படும். அங்கிருந்து நாம் பெறப்பட்டு மிக நேராக அன்னை பராசக்தி லலிதை என்ற திருநாமம் கொண்டு எழுந்தருளி இருக்கக்கூடியதான திருமியச்சூர் ஆலயம் செல்ல இருக்கிறோம். அவ்வாறு திருமியச்சூர் ஆலயம் செல்லும் வழியிலே புதூர் என சொல்லி ஒரு இடம் இருக்கிறது. அங்கே சனத் குமாரேஸ்வரர் ஆலயம் என சொல்லி ஒரு ஆலயம் உண்டு. குபேர பகவானால் வணங்கப்பட்ட ஈஸ்வரன் 12 ராசிகளுக்கும் அமைப்பிலே பீடத்திலே அமர்ந்து அருள்பாலிக்கும் குரு பகவான். இதெல்லாம் அவசியம் காண வேண்டிய தரிசனம் செய்ய வேண்டிய ஆலயங்களாகும். அந்த அமைப்பிலே அந்த சனத் குமாரேஸ்வரர் ஆலயம் சென்று அங்கிருக்கும் அனைத்து தெய்வங்களையும் நமஸ்காரம் செய்துவிட்டு அந்த ஆன்மீக பயணத்தின் இறுதி தன்மையாய் நாம் அனைவரும் மாலை பொழுதிலே ஒரு 6:30 மணி அளவிலே திருமியேஸ்வர் லலிதாம்பிகை ஆலயத்திற்குள் நுழைகிறோம். மேகநாத பெருமாளை வணங்கி அங்கிருந்து வந்து தெற்கு நோக்கி அமர்ந்த கோலத்திலே அருளாட்சி செய்து வரும் அன்னை பராசக்தியாம் லலிதையின் முன் நின்று லலிதா சகசரநாமம் பாராயணம் செய்து அம்பிகையை தொழுது வணங்கி அத்தோடு இந்த இனிய ஆன்மீக பயணத்தை நிறைவு செய்யலாம் என சொல்லி ஓர் சிந்தனை. அது இரவிலே ஒரு 7:30 மணி ஆகிவிடும். ஆலயத்திற்கு வெளியே வந்துவிட்டு அங்கிருந்து கும்பகோணம் செல்வதற்கு பிரியப்படும் அன்பர்கள் நாங்கள் ஏற்பாடு செய்து தரக்கூடியதான வண்டி வாகனங்களிலேயே புறப்பட்டு கும்பகோணம் சென்று இறங்கிக் கொள்ளலாம். வேறு மார்க்கமாக வேறு இடங்களுக்கு செல்ல விரும்பும் அன்பர்கள் அந்த திருமியச்சூரிலிருந்து அவரவர்தம் சொந்த பொறுப்பிலே புறப்பட்டு எங்கு செல்ல விருப்பம் கொள்கிறார்களோ அங்கு சென்று சேரலாம் என்கின்றதான தன்மையிலே இப்படி ஒரு ஆன்மீக பயணம் இருக்கிறது. இந்த சூரியனார் கோயிலுக்கு சென்று வருடம் தவறாமல் ஆவணி மாதத்தினுடைய அந்த இறுதி நாட்களிலே, அதாவது சூரிய பகவான் தனது சுயக்ஷேத்திரமான சொந்த வீடான சிம்ம ராசியிலே சொந்த நட்சத்திரமான அந்த உத்தர நட்சத்திரத்திலே வரும்பொழுது நாங்கள் சென்று சூரிய பகவானை சூரியனார் ஆலயத்திலே கண்டு வணங்கி அதோடு உப கோவில்களாக ஒரு 5-6 ஆலயங்களை தேர்ந்தெடுத்து அங்கும்
எங்களோடு வரக்கூடிய அன்பர்களை அழைத்து சென்று தரிசனத்திற்கு ஏற்பாடு செய்துவிட்டு இறுதியாக மாலை பொழுதிலே அன்னை லலிதாம்பிகையையும் மேகநாத பெருமானையும் வணங்கி வருவதை வழக்கமாக கொண்டிருக்கிறோம். அவ்வாறு இந்த வருடம் நாங்கள் செல்வது 6வது வருடம். அந்த அமைப்பிலே இப்பொழுதும் நாங்கள் அந்த பயணத்திற்கு ஏற்பாடுகள் செய்த வண்ணம் இருக்கிறோம். அதற்கு தகுந்த ஏற்பாடுகள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. எனவே தவறாமல், ஏன் அந்த வார்த்தையை கூறுகிறேன் என்றால், நவகிரகங்களிலே அதி முக்கியமான கிரகம் சூரிய பகவான், வருமான காரகன். அரசாங்கம், அரசியல், நிர்வாகம், தலைமை பொறுப்பு என்கின்றதான செய்திகள் அனைத்தும் ஒருபுறம் இருந்தாலும் வருமான காரகன் என்ற தன்மையிலே முதலிடம் முக்கியத்துவம் பெறுபவர் சூரிய பகவான். சூரிய பகவானுடைய பலம், அவரது தனிப்பெரும் கருணை என்றும் எப்பொழுதும் நமக்கு வேண்டும். அந்த அமைப்பிலே நவ கிரகங்களிலே தனது சுயக்ஷேத்திரத்தில், தனது சொந்த நட்சத்திரத்தில் வரக்கூடிய கிரகங்கள் இருவர் மட்டுமே. ஒருவர் குரு பகவான், மீன ராசியிலே பூரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில். அந்த மீன ராசி என்ற அந்த சொந்த கஷேத்திரத்திலே தனது சுய சாரமான பூரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதத்திலே குரு பகவான் வர வேண்டும் என்றால் 12 வருடங்களுக்கு ஒரு முறைதான் அவ்வாறு வருவார். நாம் காத்திருக்க வேண்டும். அப்படியும் கூட தற்சமயம் ரிஷபராசியில் இருக்கக்கூடியதான இந்த குரு பகவான் கடந்த வருடம் மேஷராசியிலும் அதற்கு முன் வருடம் மீனராசியில் பூரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் இருந்த அந்த சமயத்திலே அந்த குரு பகவானுக்கு என்று ஏற்பட்ட ஒரு அற்புத தலத்திற்கு நாங்கள் எங்களுடைய குழாம் அன்பர்கள் அத்துணை பேரும் சேர்ந்து குறைந்தபட்சம் ஒரு 250 நபர்கள் சென்று அந்த ஆலயத்திலே ஒரு விசேட வழிபாடு செய்து வந்தது அனைவருக்கும் தெரியும். மீண்டும் அதே குரு பகவான் மீனத்திற்கு வந்து தனது சொந்த நட்சத்திரமான புரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதத்திற்கு வர வேண்டுமே. ஆனால் இன்னும் நாம் ஒரு 10 வருட காலங்கள் காத்திருக்க வேண்டும். ஆனால் சூரிய பகவான் வருடம் தவறாமல் வருடத்திற்கு ஒரு முறை ஆவணி மாதத்திலே சிம்ம ராசியிலே தன்னுடைய சொந்த வீடு, சொந்த ராசியிலே, சொந்த நட்சத்திரமான உத்தர நட்சத்திரம் 1ஆம் பாதத்திலே வரக்கூடிய அந்த நாளிலே நாங்கள் கடந்த 5 வருடங்களாக அந்த சூரியனார் கோவிலுக்கு சென்று அதோடு கூடி ஒரு சில ஆலயங்களுக்கும் எங்களோடு வரக்கூடியவர்களை அழைத்து சென்று அவர்களுக்கு அந்த இறை தரிசனத்தை தந்து அந்த ஆலய வரலாற்றை கூறி அவர்களை நல்ல விதமாக வழியனுப்பி வைத்து கொண்டிருக்கிறோம். அந்த தன்மையிலே இது 6வது வருடம். இந்த வருடமும் அதற்கான திட்டமிடுதல் இருக்கின்றது. எனவே நிச்சயமாக நீங்கள் அத்துணை நபர்களும், உங்களுடைய சொந்தங்கள், நட்புகள், நலம் விரும்பிகள் அனைவருக்கும் இந்த தகவல்களை எடுத்து கூறி எங்களோடு இணைந்து இந்த ஆன்மீக பயணத்தில் நீங்களும் வந்து நற்பலன் பெற வேண்டும் என சொல்லி உங்களை தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். இந்த அமைப்பிலே இதற்கான அனைத்து விதமான ஏற்பாடுகள், செயல்முறைகள் அனைத்தையும் செய்வதற்கு தயாராக இருக்கக்கூடியதான எனது அருமை சகோதரர் மயிலாடுதுறையைச் சேர்ந்த திரு முரளிதரன் அவர்களுக்கும் முதற்கண் எனது நன்றி கலந்த நமஸ்காரங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அந்த சகோதரர் திரு முரளிதரன் மயிலாடுதுறையைச் சார்ந்தவர். அவரது அலைபேசி எண் தருகிறேன். கவனமாக கேட்டு அதை எழுதி வைத்து கொண்டு அவரோடு நீங்கள் அலைபேசியிலே தொடர்பு கொண்டு உங்களுடைய அமைப்பு எப்படி, எப்பொழுது நீங்கள் அங்கே வருகிறீர்கள், எத்தனை நபர்கள் வருகிறீர்கள், உங்களுக்கு எந்த மாதிரியான சௌகரியங்கள் அங்கே தேவைப்படுகிறது என்கின்றதான தன்மையெல்லாம் நீங்கள் ஏனென்றால் தந்து விடுவீர்களேயானால் அதற்கேற்றாற்போல் அவர் உங்களுக்கு நீங்கள் இத்தனை தொகை தர வேண்டும், நாம் ஆடுதுறையிலிருந்து எஸ்ஆர்ஜி சமுதாய கூடத்தில் இருந்து புறப்பட்டு முதலிலே பிராணநாதேஸ்வரரையும் மங்களாம்பிகை தாயாரையும் நமஸ்காரம் செய்துவிட்டு திருமங்கலக்குடியிலே அருகில் இருக்கக்கூடியதான சூரியனார் கோவிலுக்கு சென்று அங்கே முறையான வழிபாடு முடித்துவிட்டு மீண்டும் எஸ்ஆர்ஜி சமுதாய கூடம் வருகிறோம். காலை சுற்றுண்டியை முடித்து கொண்டு மீண்டும் அங்கிருந்து புறப்பட்டு மதியம் 1 மணிக்குள் ஒரு 5 ஆலயங்கள் சென்றுவிட்டு மீண்டும் அதே சமுதாய கூடத்திற்கு வந்து மதிய உணவு எடுத்துக்கொண்டு சிறிது ஓய்வுக்கு பிறகு அங்கிருந்து திருமியச்சூர் லலிதாம்பிகை சன்னதிக்கு செல்கிறோம். செல்லும் வழியிலே அந்த புதூரிலே சனத் குமாரேஸ்வரர் ஆலயம் சென்றுவிட்டு திருமியச்சூர் செல்கிறோம். திருமியச்சூரிலே பூஜையை முடித்துக்கொண்டு மீண்டும் கும்பகோணம் செல்ல விரும்பும் அன்பர்கள் கும்பகோணத்திற்கு அழைத்து செல்லப்பட்டு பேருந்து நிலையம் வாசலிலே இறக்கிவிடப்படுவீர்கள். நிச்சயமாக இதற்கு வண்டி வாகனங்கள் வசதிகள் செய்து தர வேண்டும். அதற்குண்டான தொகை ஒரு தனி நபருக்கு எவ்வளவு? நீங்கள் செப்டம்பர் மாதத்திலே 14ஆம் நாள் சனிக்கிழமை இரவே தங்கியிருக்கக்கூடியதான அந்த இடத்திற்கு வருவீர்கள் என்றால் அங்கே உங்களுக்கு சிற்றுண்டி வழங்க வேண்டும். அங்கு நீங்கள் தங்குவதற்கு இரவு ஏற்பாடுகள் செய்து தர வேண்டும். மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை உங்களுக்கு காலை
சிற்றுண்டி, மதிய உணவு இத்தனையும் தர வேண்டும் என்கின்றதான அமைப்பிலே மொத்தம் ஒரு நபருக்கு என்ன தொகை வரும் என்கின்றதான அமைப்பை நீங்கள் அவரிடம் கேட்டு தெளிவாக தெரிந்து கொண்டு அவருக்கு நீங்கள் அந்த பணத்தை செலுத்தி நீங்கள் எத்தனை நபர்கள் வருகிறீர்கள் என்பதை நீங்கள் உறுதி செய்ய வேண்டும். இந்த தன்மையை வருகின்ற செப்டம்பர் மாதம் 8ஆம் தேதி அல்லது 9ஆம் தேதிக்குள் நீங்கள் மிக தெளிவாக அவரை அழைத்து உங்களது வருகையை நீங்கள் முன்பதிவு செய்து கொள்வது எங்களுக்கு சில திட்டமிடுதலுக்கு உதவும். அதைத்தான் நாங்கள் மீண்டும் மீண்டும் கூறுகிறோம். ஒரு காலை உணவு தயார் செய்ய வேண்டும். எத்தனை நபர்களுக்கு செய்ய வேண்டும்? மதிய உணவு, முதல் நாள் இரவிலே அங்கே வந்து தங்குபவர்களுக்கு உணவு, இத்தனையும் நாங்கள் தயார் செய்ய வேண்டியதான சூழல் இருக்கின்ற காரணத்தால் மிக துல்லியமாக இல்லை, ஓரளவிற்கு எத்தனை நபர்கள் வருகிறார்கள் தோராயமாக என்கின்றதான ஒரு கணக்கீடு எங்களுக்கு தெரிந்தால் மட்டுமே நாங்கள் அதை செம்மையாக செய்து உங்களுக்கு நிறைவான சேவை செய்வதற்கு அது எங்களுக்கு உதவும் என்கின்றதான தன்மையால் இந்த தகவல் கண்ட உடனே நீங்கள் அவசியம் உங்களை சார்ந்த நண்பர்கள், நலம் விரும்பிகள், உறவினர்கள் அனைவரையும் அழைத்து இது குறித்து பேசிவிட்டு மொத்தம் நீங்கள் எத்தனை நபர்கள் வருகிறீர்கள், எப்பொழுது வருகிறீர்கள் என்கின்றதான தன்மையை அந்த ஆடுதுறையிலே மயிலாடுதுறையில் இருக்கக்கூடியதான அருமை சகோதரர் திரு முரளிதரன் அவர்களுக்கு தெளிவாக எடுத்து கூறி உங்களை நீங்கள் உங்கள் வருகையை பதிவு செய்து கொள்ள வேண்டும் என சொல்லி கேட்டுக்கொண்டு அந்த சகோதரர் திரு முரளிதரன் அவர்களது அலைபேசி எண் தருகிறேன். கவனமாக எழுதி அதை நீங்கள் அவரோடு தொடர்பு கொள்ளுங்கள். 7824910775. மீண்டும் ஒரு முறை கூட அதை ஆங்கிலத்திலே கூறுகிறேன், நீங்களும் அதை கவனித்துக் கொள்ளுங்கள். 7824910775. இதுதான் அவருடைய அலைபேசி எண். நீங்கள் அவரிடத்திலே பேசி உங்களது வருகையை நீங்கள் உறுதி செய்து கொண்டு அவசியம் தப்பாமல் வந்திருந்து இந்த ஆன்மீக பயணத்திலே கலந்து கொண்டு எல்லாம் அல்ல இறையொருள் பெற்று தனிப்பெரும் கருணையாம் அந்த தினக்கடவுளான சூரிய பகவானுடைய கருணைக்கு நீங்கள் ஆளாகி நல்ல வருமானம் ஈட்டி பெருநிதிக்கு இறைவனாய் நீங்கள் வாழ வேண்டும் என சொல்லி இந்த வாய்ப்பை நீங்கள் அனைவரும் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்று சொல்லி உங்களிடமிருந்து தற்காலிகமாக விடைபெறுவது உங்கள் நண்பன் பிருகு பிரபாகரன். நன்றி, வணக்கம்.